ஆண்டவரை குறித்த ஒரு பயம் உள்ளத்துல எப்பவுமே இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை குறித்த பயம் என் உள்ளத்துல இருக்கணும். எப்பவும் கர்த்தருக்கு அஞ்சி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட நான் நடந்து கொள்ளணும். இந்த நாள் முழுவதும் நான் எப்பவும் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் என்ற பயத்தோட நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு கேளுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். தேவனுக்கு பயந்து நடந்தா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் சிம்பிளான காரியம். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு பயந்து நடக்கிறேன் நான். இல்லாட்டா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் வெறும் பக்தியோட விசுவாசத்தோட இருந்தா மாத்திரம் போறாரு. ஆண்டவர் உண்மை குறித்த பயம் என் உள்ளத்துல எப்பவுமே இருக்கணும். ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், நான் அவருக்கு பயந்து நேர்மையா நடக்கணும் என்கிற அந்த உணர்வு எனக்குள் எப்பொழுதும் இருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன்.